வெல்கம் பேக் டு கோட் வித் நோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே 85ல டைப் கன்வர்ஷன் இன் எஸ்கியூஎல்ல பார்க்க போறோம். ஸோ டைப் கன்வர்ஷன் சொல்லும்போது நம்ம ஏற்கனவே முன்னாடியே நிறைய டைம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்டெக்ஸ் டாஸ்க்காக மட்டும் பார்க்காம ஒரு மிஷினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். லைக் உங்களோட காலம்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட டேட்டா டைப்பில் டிஃபைன் பண்ணிடுவீங்க. உங்கள் டேட்டா பேஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க இந்த மாதிரி இதுதான் டேட்டா டைப்பு, ஸோ இதுக்கேற்ற மாதிரி மெமரியை நீ அலோகேட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்கள் இன்ஜின் என்ன பண்ணும், நான் சொன்னதானே செய்யும். ஸோ அது கேரக்டர்ஸாக இல்லாமல் இல்லை அந்த மெமரி வந்துட்டு அலோகேட் பண்ணிடும். இன்கேஸ் நான் வந்துட்டு இன்டீஜர்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குமா? அக்செப்ட் பண்ணிக்காது. வை? பிகாஸ் அந்த இன்டீஜருக்கு கொடுக்குற மெமரி ஸ்பேஸும் ஸ்ட்ரிங் கொடுக்குற மெமரி ஸ்பேஸும் ஒரே மாதிரி இருக்காது. கரெக்டாக நீங்கள் ஒரு காலம் கொடுக்குறீங்க டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஜினுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் மெமரி ஸ்ட்ரக்சரை ஆப்டிமைஸ்டாக உன்னோட ப்ரிசிஷனாக நீ வந்துட்டு என்ன பண்ணணும் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர் டைப் கன்வர்ஷனுங்கிறது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் பிட்வீன் தீஸ் டிஃப்ரெண்ட் மெமரி ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மெமரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்கணும். இப்போ அது கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா அது சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். இல்லை அது வந்துட்டு கரெக்டாக நடக்கலை அப்படின்னா இட் இஸ் அ சிஸ்டம் லேட்டன்சி. இதுதான் வந்துட்டு அதோட ப்ரைமரி காஸ். ஸோ இன்அக்யூரேட்டான ரிப்போர்ட்டிங் இருக்கலாம், இடிஎல் ப்ராசஸ் வந்துட்டு ப்ரோக் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நான் என்ன டீப் தான் சொல்லலாம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டில் தான் உங்களோட வேல்யூஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்டீஜர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ 11.9 அப்படிங்கிறத வெறும் 11 மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அவரேஜஸ் சம் எல்லாம் கண்டுபிடிச்சா கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்குமா? கிடைக்காதுல. ஸோ இந்த மாதிரி இன்அக்யூரசிக்கெலாம் நிறைய ஸ்டெப்பிங் பாயிண்ட் தான் வந்துட்டு இந்த டைப் கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக உங்களோட டைப் கேஸ்டிங் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சின்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். உங்களோட டேட்டா வந்துட்டு ஒரு சோர்ஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து உங்களோட டேட்டா வேர் ஹவுஸ்க்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு யூசர் ஏஜ் வந்துட்டு வேர் கேரில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இன்டிஜரில் கொடுக்கறது வந்துட்டு இன்னும் ஈஸியாக வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் ஆக முடியும் அப்படின்னா அதை வந்துட்டு டைனி இன்ட்டாக மாற்றுறதுல தப்பே கிடையாது. ஸோ எஸ்கியூஎல் வந்துட்டு ஜஸ்ட் மெமரியை மட்டும் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக டேட்டா வேலிடேஷனையும் வந்துட்டு என்ஷோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டைனி இன் டைப் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட டேட்டா பேஸோட ஸ்கீமா வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்வேலிட் டேட்டா லைக் -959 இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் வந்துட்டு இருக்கவே இருக்காது. ஏஜ் 999 ஏஜ் இருக்குமா? முடியாது இல்லையா? ஸோ 9 இயர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 999 தப்பாக டைப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு அது வேலிடேஷன் மாதிரி இருக்கும். ஸோ டைப் கேஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு மெமரியை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டேட்டா வேலிடேஷன்லையும் சில டைம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு query ரன் பண்ணும்போது உங்களோட எஸ்கியூஎல் ஆப்டிமைசர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் வந்துட்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நீங்கள் உங்களோட டேட்டாவை எப்படி ரீட் பண்ணும் அப்படிங்கிறதோடையும் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மேப் பண்ணோம். ஸோ இப்போ வேர்கேர் காலம் வந்துட்டு இன்டீஜர் பேராமீட்டரோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக கேஷ் கொடுக்காம அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட இன்ஜின் என்ன பண்ணும், பெர்ஃபார்ம்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அதே வந்து ட்ரை பண்ணும். ஸோ திஸ் இஸ் த டேட்டா இன்ஜின் சைலண்ட் கில்லர், ரைட்? நீங்கள் ஏன்னா உங்களோட இன்ஜின் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை, ஆனால் அதுவாக கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குது ஃபார் எவ்ரி சிங்கிள் ரோ டு கம்பேர் இட் டு யுவர் இன்டிஜர் வேல்யூ. ஸோ அதோட இண்டெக்ஸை வந்துட்டு கண்டிப்பாக அபண்டன் பண்ணிட்டு இது என்ன பண்ணும், அந்த query-யை லைட்னிங் ஃபாஸ்ட்லேருந்து இண்டென்சிக்காக வந்துட்டு மாறிட்டுரும். ஸோ டேபிள் ஸ்கேன் ஃபுல்லாக நடக்கும். அதனால் ஒரு query 1 செகண்ட் தான் அந்த query நடத்தணும், ஆனால் அது வந்துட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லேயர்னு சொல்லும்போது உங்கள் டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஜஸ்ட் கன்வெர்ட் மட்டும் பண்ணாமல் லேயர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேட்டர்னை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே பேசிக்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது எல்லாமே இன்டெப்த் கான்செப்ட்ஸ். ஏன் நான் வந்து கேஸ்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங்கில் உங்களோட ஃபைல்ஸை நீங்கள் டெல்டா டேபிளாக மாற்றும் போதோ இல்லை கன்வர்ஷன்லேயோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த டேட்டா டைப்ஸ் தான் ரொம்ப பெரிய தலைவலியே கொடுக்கும். அதை நம்மளால் கண்டே படிக்க முடியாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லோடிங் லேயர்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த லேண்டிங் ஆர் ஸ்டேஜிங் லேயர்னு சொல்லுவோம். அங்கே உங்களோட டர்ட்டி டேட்டாவை எப்படி இருக்கும் அப்படியே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதானே ஃபஸ்ட்டு. மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸாக இருந்தாலும் சரி, டேட்ஸாக இருந்தாலும் சரி, ரா ஸ்ட்ரிங்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் டேட்டா இன்ஜினியர் நாம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லேயர் கொண்டு வருவோம். இந்த செகண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லேயர், இந்த கன்வர்ஷன் ஹப் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இங்கே தான் நீங்கள் கேஸ்டிங் கன்வெர்ட் லாஜிக் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அதோட டைப்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் அதை கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுறீங்க. ஸோ யூ டேக் 3 டிஃப்ரெண்ட் டேட் ஃபார்மட்ஸ் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் கன்சாலிடேட் தெம் இன்டு ஸ்டாண்டர்ட் டேட் டைம் ஆஃப்செட் ஆர் டேட் ஃபார்மட். நான் தான் சொன்னேன் இல்லையா, பேக் ஸ்லாஷ் கொடுத்து உங்களோட டேட்ஸை நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஹைஃபன்ஸ் கொடுத்து, இல்லை டாட் வச்சு அந்த மாதிரி நீங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டேட்டா வந்துட்டு என்ட்ரி பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்துட்டு
மேனுவலாக ஃபைலை வந்துட்டு எக்ஸல் ஃபைலில் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ண வேண்டியது யாரோட வேலை அப்படின்னா டேட்டா இன்ஜினியர் வேலை தான். ஸோ பை த டைம் உங்களோட டேட்டா வந்துட்டு இந்த லேயர் ரீச் பண்ணும் போது எல்லா டைப்ஸும் வந்துட்டு ஹார்டன் ஆக்கி நோ மோர் ட்ரை கேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற தேவையே வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஸோ ட்ரை கேஸ்ட் அப்படின்னா கேஸ்டிங்னா இன்கேஸ் அதை கேஸ்ட் பண்ண பாரு, அப்படி இல்லை கேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா எரர் த்ரோ பண்ணுறதுக்கு பதிலாக அதை நல்லா மாற்றிடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு என்னோட ட்ரை கேஸ்ட் வேலை. ஸோ மோஸ்ட்லி இல்லை எனக்கு அங்கே கண்டிப்பாக வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ட்ரை கேஸ்ட் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் நம்ம வந்துட்டு இதை ஹை லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டைப் இன்கன்சிஸ்டன்சி சொல்கிறது தான் வந்துட்டு ரூட் காஸ் ஆஃப் 80% டேட் பைப்லைனோட ஃபெயிலியர். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பவர் பிஐ டேஷ்போர்டில் உங்களோட வேல்யூஸ் வந்துட்டுலாம் கரெக்டாக வரணும், எக்ஸ்பெக்டட் டெசிமல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட டேட்டாலையும் வந்துட்டு டெசிமல் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுனால தான் வந்துட்டு கேஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இம்ப்ளிசிட் விசஸ் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இம்ப்ளிசிட்னா என்ன எக்ஸ்பிளிசிட்னா என்னங்கிறத வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஒரு பெட்டாபைட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அண்ட் ஒன் தட் கொலாப்ஸஸ் அண்டர் த வெயிட் ஆஃப் இட்ஸ் ஓன் query. ஒரு queryனால வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதை கொலாப்ஸ் பண்ணி விட்ரும். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் சைலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கில்லர்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் உங்கள் ரெண்டு வேல்யூஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கிறத கம்பேர் பண்ணி எஸ்கியூஎல் இன்ஜின் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக கன்வெர்ட்ஸ் டு தட் லோவர் ப்ரெசிடென்ஸ் டைப் டு த ஹையர் ப்ரெசிடென்ட் டைப்ஸ் ஸோ தட் த கம்பேரிசன் கேன் ப்ரெசிடென்ஸ். ஸோ சார்க் இருக்கு இல்லையா, ஸோ சர்ச் ஆர்குமெண்டபிள் தானே, இது வந்துட்டு என்ன பண்ணும் உங்களோட டேட்டா வந்துட்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண பார்க்கும் இல்லையா. ஸோ இன்ஜின் என்ன பண்ணும் இம்ப்ளிசிட்டாக ஒரு கன்வர்ஷன் வந்துட்டு உங்களோட டேபிள் காலமுக்கு வந்துட்டு கொடுத்துரும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்துட்டு மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்கர் காலம் வந்துட்டு இன்ட் கான்ஸ்டன்ட்டோட என்ன பண்ணுறது கம்பேர் பண்ணுறது. ஸோ உங்களோட இன்ஜின் கேனாட் யூஸ் த இண்டெக்ஸ் ஆன் தட் காலம், அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இம்ப்ளிசிட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன் அப்படின்னா பிகாஸ் இன்ஜின் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும், அந்த கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோக்கும் அப்ளை பண்ணி அந்த டேபிளை அந்த எவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேர் கிளாஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தேவை. இப்போது இது பண்ணுறதுனால என்ன வரும் அப்படின்னா அந்த query ப்ராசஸர் வந்துட்டு இண்டெக்ஸ் சீக்கை வந்துட்டு விட்டுரும். நம்ம இதை முன்னாடியே சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபுல் டேபிள் ஸ்கேனை வந்துட்டு மேக் பண்ணி லைக் ஒரு டேபிள் வந்துட்டு 100 மில்லியன் ரோஸ் இருக்குது அப்படின்னா the difference between a query takes 10 milliseconds and 10 minutes. ஸோ அது வந்துட்டு எனக்கு தேவை வேண்டாம். அதனால தான் நம்ம இம்ப்ளிசிட்டை வந்துட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சொல்லும் போது இந்த இன்ஜினியரோட கண்ட்ரோலில் இருக்கும். நான் என்ன பண்ணணும், எதை கேஷ் பண்ணணும், எப்படி நான் வந்துட்டு கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக நான் கொடுப்பேன். லைக் கேஸ்ட் ஆர் கன்வெர்ட் இதெல்லாமே வந்துட்டு டேட்டா இன்ஜினியராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட இன்ஜினோட டைப்ஸ் வந்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஃபோர்ஸ் பண்ணிட்டீங்க, இது இப்படி தான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஜினியரிங்கோட ஒர்க் ஃப்ளோ இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்ஜின் வந்துட்டு கெஸ் பண்ண விடாது, நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நாமளே சொல்லிடுவான். ஸோ இஃப் யூ ஹாவ் அன் இன்ட் பேராமீட்டர் லைக் யூசர் ஐடி இருக்கு இல்லை வேர்கேர் காலம் லைக் யூசர் கோட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம் வேர் கண்டிஷனில் யூசர் கோட் ஈக்குவல் டு யூசர் ஐடி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்துட்டு என்ன பண்ணுவோம் இம்ப்ளிசிட் கன்வர்ஷனாக ட்ரை பண்ண விடும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட் யூசர் ஐடியையும் கேஷ் பண்ணிவிடு, வேர்கேருக்கு இன்டீஜரை வேர்கேராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு கம்பேர் பண்ணுன்னு சொல்லும் போது இண்டெக்ஸிங் அப்படியே இருக்கும். ஸோ இதுதானே பெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸை கேஷ் பண்ணி காலம்ஸ் வந்துட்டு அலைன் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துடணும். ஸோ இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் சர்ச்சிங் ஃபார் டேரக்ட் ஸ்ட்ரிங் மேட்ச் நாட் கேல்குலேட்டட் ரிசல்ட். அதனால் எனக்கு அதுக்கு ஒரு டைம் இதுக்கு ஒரு டைம் எனக்கு தேவையில்லை. நான் சொல்கிறேன் நான் எப்படி நீ பார்க்கணுங்கிறதையும் நானே வந்துட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டு சொல்லிடுறோம். ஸோ ஹிட் அண்ட் பக்ஸ் என்னென்ன மாதிரிலாம் வரலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு query ரன் பண்ணும்போது லைக் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்துட்டு query ரன் பண்ணுவீங்க, அந்த மீன் வார்னிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ப்பீங்க இல்லையா. ஸோ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்னென்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் எஸ்கியூஎல் இன்ஜின். அப்போது எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சொல்லும் போது டெவலப்பர் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு போடுவாங்க. ஸோ யூஸ்வலாக இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட்டில் வந்து சொன்னோம் இல்லையா. இண்டெக்ஸ் யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்ப்ளிசிட்டில் வந்துட்டு யூஸ்வலாக அப்படி வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க, ஃபுல் டேபிள் ஸ்கேன் தான் வந்துட்டு இம்ப்ளிசிட்டில் வந்துட்டு கன்வர்ஷனில் நடக்கும். ஸோ எக்ஸ்பிளிசிட்னு சொல்லும் போது ஹையாக ப்ரிசர்வ்டு இண்டெக்ஸ் வந்துட்டு சீக் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே இருக்கும். ஸோ அண்ட் தென் ப்ரெடிக்டபிலிட்டின்னு சொல்லும் போது இம்ப்ளிசிட்டில் ரொம்ப லோவாக இருக்கும், பட் எக்ஸ்பிளிசிட்டில் இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும் போது இம்ப்ளிசிட் வந்துட்டு லீனியராக இருக்கும், பட் எக்ஸ்பிளிசிட் வந்துட்டு அல்கோரிதமிக்காக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இம்ப்ளிசிட்டாக பண்ணணுமா இல்லை எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணுமா அப்படிங்கிறத நாமளே வந்துட்டு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இம்ப்ளிசிட் பதிலாக எக்ஸ்பிளிசிட் போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரங்கேஷன். ஸோ ட்ரங்கேஷன் சொல்லும்போது யூஸ்வலாக நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஜஸ்ட் ப்ரிசைஸ் அண்ட் ஸ்கேல்ங்கிறது தான் வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் பவுண்டரிஸில் உங்களோட டேட்டாவில் கன்வெர்ட் டைப்ஸ்
கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட டேட்டாவை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காமிக்கும். ஸோ ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க டேட்டா அப்படின்னா உங்களோட நியூ கண்டெய்னர் வந்துட்டு ஸ்மாலராக இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அதாவது டேட்டா டைப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா டேட்டா ஒன்று வந்துட்டு லாஸ் நடக்கும், இல்லை அப்படின்னா டேட்டா வந்துட்டு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சைலண்ட் டேட்டா ட்ரங்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு டெசிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரெசிஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட டேட்டா டைப் தான் டிசைடே பண்ணும். அதே மாதிரி ஸ்கேல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் என்ன பண்ணும், எதை வந்துட்டு ரைட் டு டெசிமல் பாயிண்ட் அப்படிங்கிறதா இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூஸும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா டைப் தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு கேஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த எஸ்கியூஎல் சர்வர் வந்துட்டு உங்களுக்கு டிஃபைன் பண்ண சொல்லும். லைக் உங்களோட டெசிமல் வந்துட்டு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஸோ அதையும் செக் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மெமரியில் வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட எஸ்கியூஎல் சர்வர் வந்துட்டு கொடுக்கும். ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் ட்ரங்கேஷன் சொல்லும்போது டெசிமல் ட்ரங்கேஷன் சொல்லும்போது லைக் உங்களோட டிஜிட்ஸ் வந்துட்டு லூஸ் பண்ணிடலாம் பிகாஸ் இந்த ஸ்கேல் இஸ் டூ ஸ்மால், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 1 lakh நம்பர் வந்துட்டு கேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டெசிமல் வந்துட்டு 5,2 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட என்ஜின் வந்துட்டு ஜஸ்ட் எரர் வந்து ஷோ பண்ணும். ஏன் அப்படின்னா உங்களோட ப்ரிசிஷனை விட அதிகமாக என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா வந்துட்டு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு சொல்லும். ஸோ இந்த எரர்ஸை நீங்கள் பண்ணும்போது லைக் உங்களோட நம்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெசைஸாக உங்களோட மெமரி வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஸோ பேசிக் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக உங்களோட ரூல்ஸ் வந்து நீங்களே கொடுத்துணும், ஸ்டாண்டர்டைஸாக வச்சுக்கோங்க. லைக் டைப் லைப்ரரி உங்களோட ப்ராஜெக்ட் போட்டு வச்சுக்கோங்க. லைக் கரன்சி இல்லை சிங்கிள் டேபிள் வேரியபிள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு எவ்வளோ ஃபார்மேட்டில் மோஸ்ட்லி வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெமரி அலோகேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கேஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது அப்படின்னா இப்போ உங்களோட டெசிமல் பிளேசஸ் 10 டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உங்களோட டெஸ்டினேஷனில் 4 டெசிமல் பிளேசஸ் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் ரவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி, ரவுண்ட்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும்ல அவங்க காலம் வந்துட்டு எவ்வளோக்குள்ளே நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறது தான் ரவுண்ட் ஆஃப் சோர்ஸ் காலம் கம்மா நம்பர் ஆஃப் ரவுண்ட் வேல்யூஸ் அதை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக சிம்பிளஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேயா? ஏன் வந்துட்டு இது ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரங்கேட் வந்துட்டு ஸ்டெப் 2லோ ஸ்டெப் 4லயோ இந்த மாதிரி நடக்கும்போது லைக் எரர் ஆப்வியஸாக நடக்கும்ல. பை த டைம் உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட் ஹிட் பண்ணும்போது உங்களோட ரெவென்யூ டோட்டல் ஒரு ஆவரேஜ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் மேஜராக டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்கும் போது. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக தான் நெவர் லெட் த டேட்டாபேஸ் டிசைட் த ப்ரிசிஷன் ஆஃப் யுவர் டேட்டா, ஆல்வேஸ் டிஃபைன் த ப்ரிசிஷன் யுவர் செல்ஃப். ஓகேயா? ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா ட்ரங்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூஸ் இருக்கணும் எவ்வளோ டெசிமல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சைலண்ட்டாக ட்ரிப் பண்ணாமல் நீங்களே வந்துட்டு ஸ்ட்ரிப் பண்ணி கொடுத்துற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கன்வெர்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஜஸ்ட் சிம்பிள். உங்களோட ஃபார்மேட் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 10/01/2026 இப்படி தான் வந்துட்டு எப்படியுமே உங்களோட டேட் ஃபார்மேட் இருக்கும். ஸோ உங்களோட சர்வர் வந்துட்டு இந்த ஸ்டைலில் தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணும். கரெக்டாக? ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் இப்போது 10/1/2026ங்கிறது வந்துட்டு உங்களோட சர்வருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா October 1 அப்படின்னு இருக்கும். ஆனால் நாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் January 10 அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. பட் உங்களுக்கு உங்களோட சர்வர் வந்துட்டு எப்படி இருக்குது யூஎஸ் ஸ்டைலில் இப்படி தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட சர்வரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா UK ஆர் இந்தியா ஸ்டைலில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கே January 10 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ உங்கள் பைப்லைன் வந்துட்டு பிளைண்டாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களோட சர்வரோட ரீஜனல் செட்டிங்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட டெவலப்மெண்ட்டை உங்களோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களோட டேட்ஸ் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி உங்களோட வேல்யூஸ் காலம்ஸ் எல்லாமே வந்துட்டு யூஎஸ்லேருந்து வருது அப்படின்னா அவங்களோட டேட் ஃபார்மேட் வேறு, நம்மளோட டேட் ஃபார்மேட் வேறு. ஸோ அதை ஸ்டாண்டர்டைஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொண்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ மோஸ்ட்லி டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து கல்ச்சர் இன்வேரியண்ட்டாக இருப்பாங்க. எக்ஸாக்டாக என்ன வேஸ் ஹோஸ்ட் சர்வர் சொல்லுதோ அதோட ரீஜனல் செட்டிங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் அது நடக்கும். நம்மளோட செட்டிங்ஸ் வந்துட்டு இந்தியான்னு இருக்குது, அவங்களோட செட்டிங்ஸ் வந்துட்டு யூஎஸ்ன்னு இருக்குது அப்படின்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் October 1 இல்லை January 10 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஸ்டைல் 120 எப்படி இருக்கும் அப்படின்னா இயர் மந்த் டேட்டு ஹார் மில்லி செகண்ட் அப்படி இருக்கும். 24 hour ஃபார்மேட்டில் இருக்கும். 121 வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 12 hours ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்
ஓடுத்துடணும். ஸோ இன்ஜினியரிங்கோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் டேட்டா கன்வர்சேஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங் இருக்கும். அங்கே உங்கள் டேட் வந்துட்டு வேர் கேரில் இருக்கும். வேலிடேட் பண்ணும்போது ட்ரை கன்வெர்ட் யூஸ் பண்ணி உங்களோட கன்வெர்ட்டிங்கில் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்ன ஸ்டைல் கோட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டைல் கோட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். அந்த நார்மலைசேஷன் சொல்லும்போது தான் தேர்ட். ஒன்ஸ் வேலிட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எஸ்கியூஎல் சர்வரை இன்டர்னலி யூஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ ஏன் இதை வந்துட்டு ஹை லெவல்னு சொல்கிறோம் அப்படின்னா, கேஸ்ட் நமக்கு யூஸ் பண்ணுறது எவ்ரிவேர் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியஸ்ட்டாக இருக்கும்ல. நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறவங்களோட ஸ்டைல் கோட்ஸ் பேஸ் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளிசிட்லி டாக்குமெண்டிங் த எக்ஸ்பெக்டட் சோர்ஸ் ஃபார்மேட் இன் கோட். ஸோ உங்களோட கொலீக்ஸ் வந்துட்டு உங்களோட பைப்லைனை பார்க்கும்போது உங்களோட ஸ்டைல் 103 அப்படின்னா ஜஸ்ட் ஓகே, இவங்க வந்துட்டு டேட் மந்த் இயர் ஃபார்மேட்டில் தான் கொடுக்குறாங்க. அதுவும் வந்துட்டு டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கும், டாக்குமெண்டேஷனுக்கும் வந்துட்டு ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட் கன்வர்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேண்ட்லிங் டர்ட்டி டேட்டான்னு சொல்லும்போது ட்ரை சேஃப்டி நெட், அதாவது ட்ரை கேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம். ட்ரை கேஸ்ட், ட்ரை கன்வெர்ட் இதெல்லாம் நம்ம கொடுப்போம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கேஸ்ட் கன்வெர்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ரோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலிடேட் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகிடுது அப்படின்னா உங்களோட இன்ஜின் என்ன பண்ணும், அது வந்துட்டு ஒரு எரராக கன்சிடர் பண்ணி உடனே என்ன பண்ணும், உங்களுக்கு query-யை டெர்மினேட் பண்ணிட்டு உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரோல் பேக் பண்ணி உங்களுடைய என்டையர் ETL பைப்லைனையும் வந்துட்டு ஒரு ஹால்ட் பண்ணிடும். ஸோ உங்களோட டர்ட்டி சினாரியோஸ்னு சொல்லும்போது நான் நியூமெரிக் ஸ்ட்ரிங்ஸ், இப்போ ஐடி காலம்ல வந்துட்டு 1 2 3 4 5 6 அண்ட் அன்னோன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஸ்டாண்டர்டாக கேஸ்ட் வந்துட்டு ஐடி இன்டிஜர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அன்னோன் உடனே ஸ்ட்ரிங் ஆகுது. அப்போ ஸ்ட்ரிங் வந்துட்டு வரும்போதே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தேர்ட் ரோவில் கிராஷ் ஆகிடும் உங்களோட கேஸ்ட் சிஸ்டம். இதே வந்துட்டு இப்போது டேட் ஃபார்மேட்டிங் அப்படி தான். ஃபஸ்ட்டு நான் டேட்டு மந்த்து வந்துட்டு 31 தான் இருக்கணும். இப்போ நான் 45 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அதுவும் எனக்கு என்னது பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரிலாம் திங்ஸ் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எரர் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். இல்லை நீங்கள் யூஎஸ் மெத்தட்லேயே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு என்ன பண்ணுறான், டேட் நடுவில் தான் அந்த டேட் கொடுக்குறான். டேட் வந்துட்டு 23 அப்படின்னு வரும்போது ஏன் 23 நம்மளுக்கு மாதமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்டியில் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எரர் த்ரோ ஆகும். கரெக்டாக இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எரர்ஸ்லாம் வரும். ஸோ இந்த எரர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா ட்ரை ஃபங்க்ஷன். ஸோ ட்ரை ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கன்வர்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறது தான். ஸோ ட்ரை கேஸ்ட் அண்ட் ட்ரை கன்வெர்ட்லாம் வந்துட்டு டேட்டா இன்ஜினியர்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஏதாவது கன்வர்ஷன் அட்டம் பண்ணுது, ஆனால் உங்கள் கன்வர்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கு பதிலாக எரர் வந்து த்ரோ பண்ணி உங்களோட ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நல் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட பேட்டர்னே. ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு எரர் ஆடிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபில்டர் ஃபார் சக்ஸஸ், ஃபில்டர் ஃபார் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஸ் நல், இஸ் நாட் நல், ட்ரை கேஸ் அதெல்லாம் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ஏன் வந்துட்டு இதெல்லாம் ஹை லெவல் இன்ஜினியரிங் இயர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, கிராஷ் ஆகிறது தடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்னோட செக்லிஸ்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வந்து நம்ம இந்த ட்ரை கேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரை கேஸ்ட்டும் எப்பயுமே சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ட்ரை கேஸ்ட்டும் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், எக்ஸாம் டேட் வந்துட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் டேட் என்ன பண்ணிடுது, இல்லை இவன் எழுதின எக்ஸாம் டேட் வந்துட்டு மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு எனக்கு கேஷ் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணிடுறான் அவன் வந்துட்டு உங்களோட மாடிஃபைட் டைம் இல்லை வந்துட்டு எக்ஸாம் எழுதின டைம் வந்துட்டு நல்லுன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ, நீ மறுபடியும் ஆடிட்டில் வரும்போது என்னைக்கு இவன் எக்ஸாம் எழுதுனா, எப்போ எழுதுனது, இப்போ புதுசாக எழுதுனதா, இல்லை பழைய எக்ஸாம் பேப்பரா, இல்லை பழைய மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும்ல. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் ட்ரை யூஸே பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு எரர் வரணும். ஏன் அப்படின்னா என்னோட டேட்டாவே தப்பாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ட்ரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெறும் கேஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஹைரார்கி அப்படின்னு நம்ம சொல்லும் போது பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹைரார்கி தான் உங்களுடைய சர்வரை வந்துட்டு ஆப்ரேஷனலாக 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா சச்சஸ் ஆடிங் பண்ணுறீங்க, இல்லை இன்டீஜரை கம்பேர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வரும்போது இல்லை வேர் கேர் டு டேட் டைம், இந்த இன்ஜின் வந்துட்டு cannot simply compare them as they are. ஸோ இட் மஸ்ட் ஃபஸ்ட் கன்வெர்ட் ஒன் ஆஃப் தெம் டு மேட்ச் த அதர், ரைட்? ஸோ உங்களோட கன்வர்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ஹைரார்கியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்னா சைலண்ட் ப்ரெசிஷன் லாஸ் வந்துட்டு நம்மளுக்கு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரெசிடென்ஸ் ஹைரார்கி லோ டு ஹை நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களோட காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ப்ரிசிஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு 2 டேட்டா டைப்ஸை மிக்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எப்படி அவுட்புட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுமே. ஸோ ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் டைப்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட், அதுக்கப்புறம் SQL வேரியண்ட், அதுக்கப்புறம் XML, அதுக்கப்புறம் டேட் டைம் ஆஃப்செட், அதுக்கப்புறம் டேட் டைம் டு டேட் டைம்,
அப்புறமேட்டு 7th ஸ்மால் டேட் டைம், 8th வந்து டேட், 9th வந்து ஃப்ளோட், 10th தான் ரியல், 11th வந்துட்டு டெசிமல், 12 வந்து மணி, 13 வந்து ஸ்மால் மணி, 14th வந்து பிக் இன்ட், 15th வந்து இன்ட், 16 ஸ்மால் இன்ட், 17th டைனி இன்ட், அப்புறம் 18th பிட். இதுதான் வந்து பிட் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஹைரகி வந்து நீங்கள் பார்த்து உங்களோட வேல்யூஸ் வந்துட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும், கேஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே இதை பார்த்தோம் இல்லையா, ஆனால் இதுலேயும் சில டாபிக்ஸ் வந்துட்டு ரிமைனிங்காக இருக்குது. இதுலேயும் சில டேஞ்சரான திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, த மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, டெசிமல் அண்ட் ஃப்ளோட் தான். ஓகேயா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் டேஷ்போர்ட் வந்துட்டு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டேக்ஸ் ரேட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு டெசிமலில் நீங்கள் கொடுத்துறீங்க. ஆனால் வந்துட்டு அதை நீங்கள் ஃப்ளோட் காலம் வச்சு மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ரிசல்ட் வந்துட்டு ஃப்ளோட்டில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது வந்து ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸில் இருக்குது, டெசிமலை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் எக்ஸாக்டாக பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ளோட் டைப்பில் வந்துட்டு கரெக்டாகவே நம்மளுக்கு நடக்காது. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு ப்ரெசிடென்ஸாக நம்ம கொடுத்தாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்துட்டு ஹைரக்கியும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்கணும். ஸோ இதை எப்படி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட எக்ஸாக்ட் ஆர் அப்ரோப்ரியேட் டைப்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெசிமல் அண்ட் ஃப்ளோட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வந்துட்டு எந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஓகே. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுத்தையுமே சிமிலராக கேஷ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுமே டெசிமல் இல்லைனா இல்லை ரெண்டுமே ஃப்ளோட், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹையஸ்ட் ரெக்வயர்ட் டைப் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ளோட்டும் டெசிமல் யூஸ் பண்ணிட்டு எனக்கு டெசிமலில் தான் வேணும் அப்படின்னா வர முடியாதுல்ல. ஏன்னா எனக்கு ஃப்ளோட் தான் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்கப்போ எனக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட்டில் தான் இருக்குமே தவிர டெசிமலில் வந்துட்டு எனக்கு வராது. ஸோ அதையும் வந்து நம்ம வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரன் பண்ணி உங்களோட அவுட்புட்டை ப்ரொடக்ஷனுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி எப்பயுமே உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துட்டு ஆடிட்டில் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட திங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஹைரகியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளீன் தென் கால்குலேட் ஒர்க் ஃப்ளோ. இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ இதுக்கும் வந்து 2 ஒர்க் ஃப்ளோ இருக்குது. இந்த ஸ்டேஜிங் இருக்குது, இந்த ப்ராசஸிங் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்துட்டு சிடிஸ் தான். நீங்கள் வந்துட்டு எப்போ ட்ரை கேஸ்ட் இல்லை ட்ரை கன்வெர்ட் இல்லை நல் ஹேண்ட்லிங் தான் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட ரா ஃபோல்டர்ஸ் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாவை ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்கீமை வந்துட்டு வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ லாஜிக்கலாக நீங்கள் ஒரு சிடிஇ அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட டெம்பரரி சாண்ட் பாக்ஸாக இருக்கும். அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களோட மெர்சி ஒர்க்கை வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டை வந்துட்டு எப்படி நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக கொடுப்பீங்க. அதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸிங் சிடின்னு சொல்லும் போது நீங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஹார்ட் அனாலிட்டிக்கல் ஒர்க்கை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல. நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சம் ஓவர் ரேங்க் லீட் லேக் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் பிகாஸ் ஆல்ரெடி டேட்டா வந்து க்ளீனாக இருக்குல்ல, அதனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஸ்ட்ரிங் ஏஆர் கிராஷிங் சம் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹை லெவல் திங்ஸ். ஏன் ஹை லெவல் திங்ஸ்னால் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேடேஷன் இருக்காது, லாஜிக்கல் எரர்ஸ் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனல் அண்ட் திங்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்டானிடைஸ்டு டேட்டாவாக வந்துட்டு சிடிஇ வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ லாஜிக்காக ராங்காக இருந்தாலுமே வந்துட்டு உங்களோட செலக்ட் குவரியில் வந்துட்டு அது அப்படியே வந்து நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ இன்கரெக்ட் டோட்டல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே நம்ம வந்துட்டு ப்ரிகாஷியஸாக நம்ம வேல்யூஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் ஸ்டேஜிங் லாஜிக் அண்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொலேஷன் அண்ட் பைனரி கன்வர்ஷன். ஸோ கொலேஷன்னா என்ன அப்படின்னா, கொலேஷனுங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் டு டிட்டர்மைன் லைக் கேஸ் சென்சிட்டிவிட்டி. இந்த கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் ஈக்குவலாக அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்லணும். அண்ட் தென் ஆக்சென்ட் சென்சிட்டிவிட்டி இதெல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ். அண்ட் தென் சார்ட்டிங் சென்சிட்டிவிட்டிஸ் ரூல்ஸும் வந்துட்டு இருக்குது. உங்களோட ஆர்டர் பை கிளாஸ் வந்துட்டு எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்கு இல்லையா. ஸோ எப்பயுமே இதை தான் வந்து நம்ம கொலேஷன் சொல்கிறோம். கொலேஷன் கான்ஃப்ளிக்ட் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட 2 டேபிள் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரிங் காலம்ஸ் டிஃப்ரெண்ட் கொலேஷன்ஸில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எரர் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டேட்டா வந்துட்டு இன்ஜெஸ்ட் பண்ணுறீங்க தேர்ட் பார்ட்டி பார்ட்னர்ஸ் டேட்டா பேஸ்லேருந்து இல்லை டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்லேருந்து அப்படின்னா உங்களோட பைப் வந்துட்டு கிராஷ் ஆகலாம். லைக் உங்களோட இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணும்போது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணுவேன், பைனரி அண்ட் எல்ஓபி கன்வர்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்ஓபிங்கிறது லார்ஜ் ஆப்ஜெக்ட் டேட்டான்னு சொல்லுவோம். டேட்டா இன்ஜெஸ்ட் ஆஃப்னா வேர் பைனரி ஆஃப் மேக்ஸ் இதெல்லாமே இல்லை என் வேர் கேர் மேக்ஸ் இதெல்லாமே நம்ம மேசிவ் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு 20,000 கேரக்டர்ஸ் இருக்குது, 200,000 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட கேஷ் என்ன பண்ணுவேன் வேர் கேர்லேருந்து
50 அப்படி மட்டும் கேஷ் பண்ணி உனக்கு அது மட்டும் எனக்கு போதும்ப்பா, அதை மட்டும் நீ என்ன பண்ணு, எனக்கு லிமிட்டடாக எனக்கு வேல்யூஸ் வந்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணாது. ஸோ மெனி செட்டிங்ஸில் சிம்பிளாக உங்களோட டேட்டாவை 50 கேரக்டர்ஸ்க்கு ட்ரங்கேட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், மிச்சம் இருக்கிற 199,950 கேரக்டர்ஸோட டேட்டா வந்துட்டு சிங்கிள் வார்னிங் கூட இல்லாமல் என்ன பண்ணிடும், அப்படியே லூஸ் பண்ணிடும். நம்மளுக்கு தெரியுமா அது வந்துட்டு மாறி இருக்கா அப்படின்னு கிடையாதுல. So before you cast max type, always check the length of the data to ensure fit into your target table. ஓகே, அதுக்கும் வந்துட்டு நம்ம கோட் எழுதி தான் ஆகணும். ஸோ இதனால கொலேஷன் அவேர்னஸ் இருக்கு, எல்ஓபி ஹைஜின் வந்துட்டு நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கன்வர்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். கன்வர்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் தான் லாஸ்ட் திங். ஸோ ஒரு டேட்டா இன்ஸ்டியூட் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு காஸ்ட்டாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வேக்கமில் வந்துட்டு கேஸ்ட் அண்ட் கன்வெர்ட் ஜஸ்ட் கமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. இந்த ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் நடக்கும்போது தே ஆர் த ஆப்ரேஷன் டு கன்சியூம் சிபியூ சைக்கிள்ஸ், மெமரி அண்ட் டிஸ்க் ஐஓ எல்லாமே வந்துட்டு இதான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹையரார்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேட்டிவ், மேத்ஸ், எக்ஸ்பிளிசிட் கேஸ்ட் ஆர் கன்வெர்ட், இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். உங்களோட காலமை ரெட் ஜோனாக மாற்றதே வந்துட்டு இந்த இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் தான். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் வந்துட்டு ஏன் எல்லாத்தையும் கெடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபுல் டேபிள் ஸ்கேன் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ்பிளிட் கன்வர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவேன். ஸோ எக்ஸிக்யூஷன் பிளானும் வந்துட்டு ஒரு ஆடிட் டூல் தான். உங்களோட query வந்துட்டு ஹைலைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாமே வந்துட்டு பரவாயில்ல எக்ஸிக்யூஷனில் சிம்பிளாக ஸ்மூத்தஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஜினியரிங்கோட பெஸ்ட் ப்ராக்டிஸஸே வந்துட்டு உங்களோட டேட்டா டைப் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க, உங்களோட எக்ஸிக்யூஷன் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது செக் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ ப்ரொஃபஷனல் செக்லிஸ்ட்னு சொல்லும் போது இண்டெக்ஸஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபினான்ஷியல், சேஃப்டி, ஸ்டாண்டர்ட்ஸ், ட்ரங்கேஷன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கொஷின்ஸ் எப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா கொல்லீஸில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது வேணால் நீங்கள் கொஷினாக கேட்கலாம். பட் இது வரைக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருக்கேன். கொல்லேஷன்லாம் நான் கேள்வி கூட பட்டதில்லை. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொல்லேஷனே வந்து பார்த்துருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் எக்ஸாக்ட் நம்பர்ஸில் தான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொல்லீஸ் வந்துட்டு ஒரு மேஜர் ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கோட் டெமோவை பார்க்கலாம். நம்ம இவ்வளோ படிச்சிட்டோம், அது வந்து பெருசு கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு சின்டாக்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம சின்டாக்ஸிங் வந்துட்டு ஈக்குவேட்டாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கூட வந்துட்டு டைவர்ஸாக வந்துட்டு எழுத முடியும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிளை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டேபிளை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளோட பேர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஸோ இப்போ ஒரு டேபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. டேபிளோட நேம் வந்துட்டு ஸ்டேஜிங் சேல் அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ரா ஐடி, ரா அமௌண்ட், ரா டேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்குது. இதில் நான் காலம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளோட சிடி பேட்டர்ன் யூஸ் பண்ணி ட்ரை கேஸ்டிங் வந்துட்டு பண்ண பார்க்க போகிறோம். நம்ம ஸ்லைட் 6ல் பார்த்தோம்ல நம்மளோட கேஸ்டிங் பண்ணுறது. ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரை கேஸ்டிங்னு சொல்லும் போது இன்கேஸ் ட்ரை பண்ணி கேஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வேல்யூஸ் கொடுக்கும், இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்துட்டு நல்லா ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் இருக்குது. நம்ம எஸ்கியூவில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம், ஏன்னா நம்ம வந்து எஸ்கியூவில் தானே பார்க்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 120 ஸ்டைலில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ உங்கள் டேட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட் ஆகி என்னோட வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கொடுக்கும். ஸோ க்ளீன் டேட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இந்த சிடி யூஸ் பண்ணி தான். ஓகே, ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ட்ரை கன்வெர்ட் வந்துட்டு கம்யூனிட்டி டிசைனில் யூஸ் பண்ண முடியல. பட் திஸ் இஸ் த சின்டெக்ஸ். நல்லா வந்துட்டு சின்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களோடது வந்துட்டு ப்ரீமியம் எடிஷனில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கோட் வந்துட்டு எப்படி அவுட்புட் வந்து நம்ம கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் தானே. நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம் இண்டெக்ஸிங்லாம் யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸிங்லாம் வந்து க்ரியேட் பண்ணி இண்டெக்ஸிங் வச்சுட்டே பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணி அந்த இண்டெக்ஸில் இருக்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்ச்சிங் வந்துட்டு நான் நடக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு பேட் குவரின்னு சொல்கிறோம், இது வந்துட்டு குட் குவரின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா
என்னோட இண்டெக்ஸ் சிக்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராவாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு என்னோட வேல்யூஸ் வந்துட்டு நான் அக்ரிகேஷனோ ஆப்ரேஷன்ஸ் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுமோ வந்துட்டு நான் அதை பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு கொலேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். கொலேஸில் இருக்க ஆல் நூக் அண்ட் கார்னர்ஸ் ஒரு டேட்டா இன்ஜினியர் வந்துட்டு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு உங்களோட ஃபுல் பைப்லைன் வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளசிட்டாக வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு டேட்டா இன்ஜினியர் நம்ம கொலேஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கீப் போடிங்க, கீப் ஷாக்கிங். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் இட் டவுன். பை கோடர்ஸ்.